அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து நடத்தியிருக்காங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து ஏன் எதற்காக வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுவதும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்தமான் நிக்கோபார் தீவு இந்தியாவுக்கும் சொந்தமான ஒரு தீவு. இந்த தீவில் வந்து நேற்று வந்து அதாவது மே 2 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுடைய நிர்வாகமும் இந்திய கடற்படை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கூபா டிரைவர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ப்ரைவேட் செக்டர்லேருந்து ஒரு வெல் ட்ரைனடு ஸ்கூபா டைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து கலந்துருக்காங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஓக்லாக் அப்படிங்கிற ஒரு தீவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதாநகர் ஒரு கடற்கரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இந்தியாவின் தேசிய கொடிய கிட்டத்தட்ட 60 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட 2400 சதுர மீட்டர் அடியில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் வந்து பிரிச்சிருக்காங்க, அதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அளவில் வந்து கடலுக்கு அடியில் ஓப்பன் பண்ண தேசிய கொடி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்த செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து நிகழ்த்துறதுக்கான என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய நிர்வாகத்திட்ட வந்து கேட்கும்போது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் தரம் வாய்ந்த ஸ்கூபா டைவும் அது இல்லாமல் வந்து கடற்சார் சுற்றுலா மையங்களை வந்து உலக அளவில் வந்து நாங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து இந்த இந்திய தேசிய கொடியை வந்து கடற்கரையில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்து நாங்கள் நிகழ்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.